Welcome students, 9th Maths, Unit 3, Algebra Part 9. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா factorization. Factorization என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அது கொடுத்திருக்க ஈக்குவேஷனை அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன, அதை என்ன ப்ராசஸ் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை பத்திலாம் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். First one, factorization is the reverse of multiplication. என்னன்னு சொல்றாங்கன்னா மல்டிப்ளிகேஷனோட ரிவர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை 3 and 5. 3ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? 15. ஸோ அந்த 15 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எந்த ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிபிள் பண்றோம் அப்படின்னு பார்த்தா 3ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த 15ஓட ஃபேக்டர்ஸ் தான் என்ன அப்படின்னா 3யும் 5ம். ஓகேவா? ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை x plus 2 and x plus 3. இது வந்து ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. we get the product. இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. சரி இல்லையா? இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் தான் என்ன அப்படின்னா x plus 2 and x plus 3. இப்போ இந்த பாக்ஸ்ல பாருங்க x plus 3ஐயும் x plus 2ஐயும் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறது என்ன? இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? இப்போ அதே ரிவர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இங்க கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்றோம். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிவர்ஸ்ல இந்த ஃபேக்டர்ஸே கிடைக்கும். கான்செப்ட் என்னன்னு புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Two important ways of factorization. அது ஃபேக்டரைசேஷன் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தா காமன் ஃபேக்டர். அது கொடுத்துருக்கிறதுல காமன் ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துட்டு அதுல இருந்து சால்வ் பண்ணுவோம். இன்னொரு மெத்தட் என்னன்னா குரூப்பிங் தெம். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி பிளஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம ஏவை வந்து காமனா எடுக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம ஏவை வந்து காமனா வெளில எடுத்தா ரிமைண்டர் என்ன இருக்கும்? பி பிளஸ் சி இருக்கும். அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல காமன் டேர்ம்ஸ் ஏதாவது எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் என்ன மெத்தட்னு சொல்லி பார்த்தா காமன் ஃபேக்டர். செகண்ட் டைப் வந்து குரூப்பிங் தம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி மைனஸ் பிஏ மைனஸ் பிபி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டா பிரிச்சுக்க போறோம். இந்த ஏ பிளஸ் பிஏ ஒரு டேர்மாவும் இங்க பிஏ மைனஸ் பிபி இது ரெண்டுத்துலயும் பார்த்தா பி இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம காமனா வெளில எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுனா இந்த ஏ பிளஸ் பிஏ ஒரு குரூப்பா அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா? இதுல இருந்து பிஏ வெளில எடுக்கிறோம். இதுலயும் பார்த்தா இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸையும் நம்ம காமனா வெளில எடுக்கலாம். அப்போ மைனஸ் பிஏ காமனா வெளில எடுத்தா இங்கதான் மைனஸ் எடுத்துட்டுமே. ஸோ ஒரு ஏ இருக்கும். இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் காமனா வெளில எடுக்கும் போது இந்த இடத்துல பிளஸ் ஆயிரும். ஸோ இங்க என்ன ஆன்சர் வரும்? பி கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தா இங்கேயும் ஏ பிளஸ் பி இருக்கு, இங்கேயும் ஏ பிளஸ் பி இருக்கு. ஸோ இது ரெண்டத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஏ பிளஸ் பியை காமனா வெளில எடுக்கிறோம். அப்போ ஏ பிளஸ் பியை காமனா வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். இதுல ஏ பிளஸ் பியை வெளில எடுத்துட்டா பி மட்டும் இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் பி தான் இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம சம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா சம் எந்த டைப்ல இருக்குன்னு பார்த்து அது காமன் ஃபேக்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றதா இல்ல குரூப்பிங்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்றதா அப்படிங்கறத பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3.24 factorize the following. First one am plus bm plus cm. இந்த சம பாருங்க எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எம்ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? எம் வந்து காமனா வெளில எடுக்கலாம். ஸோ எம் காமனா வெளில எடுத்துட்டா ரிமைண்டரிங் என்ன இருக்கு? இங்க ஏ மட்டும் இருக்கும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபேக்டரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எம் இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதுதான். ஓகேவா? செகண்ட் சம் ஏ கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. இப்போ இது ரெண்டு ஏதாவது காமனா இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க ஏ பவர்ல 3 இருக்கு, இங்க ஏ பவர்ல 2 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயரை வந்து காமனா வெளில எடுக்கலாம். அது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க.
இப்போ a பவர் 3 அப்படிங்கிறத a ஸ்கொயர்ட் இன்டூ ஏன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பவரில் 2னும் இங்கே பவரில் 1 அப்படின்னு பிரிச்சிருக்கோம். மைனஸ் a ஸ்கொயர்ட் இன்டூ b. இது எதுவுமே பண்ணலை. ஏன் அப்படின்னா இங்கே a கியூபுக்குள்ளே தான் a ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா, அதனால இங்கே நம்ம பிரித்து காமிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இது ரெண்டுத்துலையுமே a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ a ஸ்கொயர்டு காமனாக வெளில எடுத்தா a இந்த இடத்துல என்ன ஆகும் மைனஸ் b. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 5a minus 10b minus 4bc plus 2ac. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஏதாவது வெளில எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எந்த டேர்மே காமனாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப்பிங் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5a minus 10b இதை அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை மட்டும் நம்ம இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, நமக்கு ப்ளஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக ப்ளஸ் 2ac மைனஸ் 4bc இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு டேர்மாகவும் இதை வந்து ஒரு டேர்மாகவும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் எதை காமனாக வெளில எடுக்கலான்னு பார்த்தா இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்கு இல்லையா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் 5 வந்து வெளில எடுக்கலாம். 5 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைண்டரிங் என்ன இருக்கும் a மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 10 வந்து 5 பார்த்தா 2 5s are 10. ஸோ நம்ம 5 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 இருக்கும் இன்டூ b. இப்போ அதே மாதிரி இதுல இருந்து எதை காமனாக வெளில எடுக்கலான்னு பார்த்தா இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ காமனாக நம்ம 2 வெளில எடுக்கலாம். வேற என்ன எடுக்கலான்னு பார்த்தா c ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் 2c காமனாக வெளில எடுத்துட்டா இங்கே ரிமைண்டர் என்ன இருக்கும் a இருக்கும் மைனஸ் 2b இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதுலையும் a மைனஸ் 2b இருக்கு, இதுலையும் a மைனஸ் 2b இருக்கு. ஸோ ரெண்டுத்துல இருந்து என்ன பண்ணலாம்னா a மைனஸ் 2b காமனாக வெளில எடுக்கலாம். காமனாக வெளில எடுத்தா இங்க என்ன இருக்கும் ரிமைண்டர் என்ன இருக்கும்னா 5 இருக்கும், இதுல என்ன இருக்கும் பிளஸ் 2c இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் வந்து a மைனஸ் 2b இன்டூ 5 பிளஸ் 2c. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் x பிளஸ் y மைனஸ் 1 மைனஸ் xy. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா x இங்க இருக்கு பத்தியா மைனஸ் 1 அதை எக்ஸுக்கு பக்கத்துல எழுதிக்க போறோம் பிளஸ் அந்த y மைனஸ் xy. ஏன் அப்படின்னா இங்க y இருக்கு இங்க xy இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுத்துல இருந்து நம்ம காமனா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம பிளேஸ் வந்து மாத்திருக்கோம். ஓகேவா? இப்போ x மைனஸ் 1 பிளஸ் y மைனஸ் xy. இப்போ இந்த x மைனஸ் 1ல இருந்து எதுவுமே காமனா எடுக்க முடியாது. ஸோ அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். பக்கத்துல இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா y மைனஸ் xy, இதுல இருந்து என்ன பண்ணலாம் ரெண்டுத்துலையுமே y இருக்கு. ஸோ y காமனா வெளில எடுத்தா 1 மைனஸ் x கிடைக்கும். போன சம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா இங்க a மைனஸ் 2b இங்க a மைனஸ் 2b இருந்தது, ரெண்டுத்துலையுமே ஒரே வேல்யூ இருந்ததுனால காமனா நம்ம எடுத்தோம். ஆனா இங்க என்ன பார்த்தீங்கன்னா இங்க x மைனஸ் 1 இருக்கு, இங்க 1 மைனஸ் x இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு மைனஸ் மட்டும் தான் அடிக்குது இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க x மைனஸ் 1 இருக்கு, இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கதை நம்ம x மைனஸ் 1ன்னு மாத்துறோம். அப்படி மாத்தும் போது நமக்கு ஒரு மைனஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக மைனஸ் வந்து இந்த டேர்ம்ல இருந்து காமனா வெளில எடுக்கிறோம். ஸோ ஒரு மைனஸை காமனா வெளில எடுத்துட்டா இங்க பிளஸ் 1 இருக்குது மைனஸ் 1 ஆயிரும், மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது பிளஸ் எக்ஸ் ஆயிரும். இப்போ ரெண்டுத்துலையுமே சேமா x மைனஸ் 1 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் x மைனஸ் 1 காமனா வெளில எடுத்துட்டா ரிமைண்டரிங் என்ன இருக்கும் 1 இருக்கும் மைனஸ் y. ஓகேவா? இங்க நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா a மைனஸ் b ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் b மைனஸ் a. என்ன இது என்னது அப்படின்னு பார்த்தா நம்ம மைனஸ் 1 காமனா வெளில எடுத்தோம் இல்லையா, அதுதான் இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க. புரியுதா இந்த ஃபர்ஸ்ட் சம்? அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் யூசிங் ஐடென்டிட்டி. அது நம்ம போன எக்ஸசைஸ்ல என்ன பார்த்தோம்னா ஃபார்முலாஸ் எல்லாமே மெமரி பண்ணோம். அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ்ல என்ன பண்ணிக்கிறீங்க நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ணா மட்டும்தான் நம்மளால சம் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும்.
Example 3.25. Factorize the following. First one, 9x square plus 12xy plus 4y square. இப்போ இந்த சம் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு, நடுவுல xy இருக்கு. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா a plus b whole square ஓட ஃபார்முலா. a plus b whole square equal to என்ன? a square plus 2ab plus b square ஆ? இது கொடுத்திருக்க சம் எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சைடு உள்ள மாதிரி இருக்கா? a square plus b square plus 2ab ஃபார்மேட்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலா ஃபார்முலாஸ் a plus b whole square வந்து நம்ம வரும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல x ஸ்கொயர் இருக்கு, ஆனா 9 ஸ்கொயர் இருக்கானா இல்ல, 9 அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன வரணும், 2 into ab ன்னு வரணும். அந்த ஃபார்முலா பேஸ்க்கு நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். சோ 9 வந்து ஸ்கொயர்ல எழுதணும் அப்படின்னா 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க கொடுத்திருக்கத 9x ஸ்கொயரை 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பிளஸ் இந்த 12xy இருக்கு இல்லையா, இது எப்படி மாத்தணும், 2ab ன்னு மாத்தணும். சோ 2 into 3 into 2 நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல a ஓட வேல்யூ என்னவா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3x ஆ பிரிச்சிருக்கோம் இல்லையா. சோ a ஓட வேல்யூ வந்து 3x, ஃபார்முலாக்கு வர மாதிரி 2. இப்போ y க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 4 எப்படி பண்ணிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அப்ப 2y the whole square. சோ இந்த இடத்துல a ஓட வேல்யூ 3x, இங்க b ஓட வேல்யூ வந்து 2y. இப்போ இந்த சம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலாவுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா a plus b whole square இல்லையா. சோ இங்க a ஓட வேல்யூ வந்து 3x plus b ஓட வேல்யூ வந்து 2y whole square. இதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து நல்லா மெமரி பண்ணணும்னு சொன்னோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா மெமரி பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், சம்ம பார்த்தோன்னே இது இந்த டைப் தான் அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 25a ஸ்கொயர் minus 10a plus 1. இப்போ இதுவும் இதே ஃபார்முலா தானே இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தா நடுவில் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ இது எதோட ஃபார்முலா அப்படின்னா a minus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ a minus b ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்முலாவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா a minus b ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த மெத்தட்ல என்ன பண்ணிக்கணும், நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத வேண்டியதுதான். ஸோ என்ன பண்ணலாம், 25 5a ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் 2 into 5a into 1ன்னு மாத்திக்கலாம் 10a. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். ஸோ நமக்கு ஸ்கொயர் ஃபார்மேட்ல வேணுங்கிறதுக்காக இந்த 1 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ a ஓட வேல்யூ என்ன 5a, ஃபார்முலாக்காக மைனஸ், b ஓட வேல்யூ வந்து 1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோட ஃபேக்டர். இதே மாதிரி எல்லா சமையும் சால்வ் பண்ணலாமா. ஓகே. இப்போ தேர்ட் சம் 36m ஸ்கொயர் minus 49n ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 6m ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7n ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார்முலா பேஸ்க்கு மாத்திட்டோம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன, ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b வரும். அப்போ a ஓட வேல்யூ 6m பிளஸ் b ஓட வேல்யூ 7n இன்டூ a minus b இல்லையா, அப்போ 6m minus 7n. இதான் இதோட ஃபேக்டர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் x cube minus x is equal to, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், இங்கே x cube இருக்கு, இங்கே x இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையுமே எது இருக்கும் அப்படின்னா x தான் இருக்கும். ஸோ x காமனா வெளில எடுத்துட்டா இங்கே ரிமைண்டர் என்ன இருக்கும், x ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ x இன்டூ இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், 1க்கு மேல நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. புரியுதா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து
எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16. இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 அப்படியே தான் இருக்குது. இந்த 16 என்ன பண்ணுறோம்னா 2 பவர் 4னு எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு a பவர் 4 மைனஸ் b பவர் 4க்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாஸில் இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 12yz மைனஸ் 6xz. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இது எந்த ஃபார்முலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், இங்கே 2ab 2bc ப்ளஸ் 2ac இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே எது எடுத்துக்கலாம், இது வந்து 2abன்னு பிரிக்கணும், இதையும் 2 into அப்படின்னு பிரிக்கணும், இதையும் 2 intoன்னு பிரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்முலாஸ் நமக்கு எல்லாமே என்னதான் பிளஸ் தான். இந்த இடத்துல என்ன ஒரு மைனஸ் வந்துருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு மைனஸ் வந்துருக்கு. அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஏவும் பியும் இருக்கும். அதாவது இங்க எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு. இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு இசட் இருக்கு. இப்போ சென்டர்ல பார்த்தா ஒய்யும் இசட்டும் இருக்கு. அப்போ இதோட ஒய்யோட வேல்யூவும் பிளஸ் தான், இசட்டோட வேல்யூவும் பிளஸ் தான். ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால இந்த இடத்துல வேல்யூ வந்து பிளஸ் வந்திருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் போட்டிருக்காங்க. அப்போ ஒன்னு எக்ஸ் ஒய், இங்க எக்ஸ் இசட். இந்த மூணு டேர்ம்ல எதுக்கு மைனஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸுக்கு தான் அந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஏன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் இருக்கு. நம்ம ஒய் வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு மைனஸ் வராதுன்னு பார்த்துட்டோம். அப்போ எக்ஸும் இசட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த 9z என்ன பண்ணிக்கலாம் 3z ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பிளஸ் இதை 2abன்னு பிரிக்கணும் இல்லையா, மைனஸ் 4xy. ஸோ 2 into மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2y. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் நம்பர்ஸ் தரும் அப்படிங்கிறத இங்க பார்த்துக்கலாம். இங்க ஒய்க்கு வந்து 2y, இசட் வந்து 3z தான் வரும். ஸோ நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு எக்ஸ் தான், ஒய்க்கு வந்து 2y, இசட் இருக்கிறதுல 3z வந்து போட்டுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 12y z 2 into 2y into 3z எழுதிக்கலாம். பிளஸ் 2 into 3z into மைனஸ் எக்ஸ். கொடுத்துருக்க சம்ம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தானே இது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் சாரி மைனஸ் எக்ஸ், ஒய்க்கு பதிலாக 2y, இசட்டுக்கு பதிலாக 3z ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஃபார்முலாஸ் அதானே. ஸோ ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே ஆர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்பயுமே நமக்கு என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நெகட்டிவ்ல வச்சுக்க மாட்டோம். ஸோ நம்ம ஒரு நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணா பிளஸ் மைனஸா மாறும், மைனஸ் பிளஸ்ஸா மாறும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 3z ஹோல் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நடத்தின சம் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.